வணக்கம். நான் லலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம். இன்று அமெரிக்கா அரசாங்கத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அமெரிக்கா அரசாங்கத்தை பற்றி தான் இப்போ எனக்கு பேச்சு. அது இன்னும் நான் முடியல, எனக்கு பேச்சு முடியல இன்னும். ஓகே, அமெரிக்கா அரசாங்கம் சடாம் ஹுசேன் இருக்கிற நாடு ஈராக்கு நாட்டுக்குள்ளே அங்கே இருந்து அமெரிக்காவிலிருந்து படைகளை அனுப்பி ஈராக் நாட்டுக்குள்ளே சடாம் ஹுசேனை போய் தேடி 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 கடைசியில் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அப்புறம் 3 வருஷம் சென்று தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. யார்? அமெரிக்கா அரசாங்கம். சரி, அமெரிக்கா அரசாங்கத்துக்கு என்ன உரிமை? அவனுங்க எதுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ளே பூரணும்? இந்த மாதிரி போய் எல்லாம் தேடி தேடி சடாம் ஹுசேனை இப்போ எந்த பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இப்போ அமெரிக்கா நாடு இந்த மாதிரி போய் நாட்டுக்குள்ளே போய் திடீர்னு அடாவடித்தனம் பண்ணி அங்கே நாட்டில் போய் அநியாயம் பண்ணி ஆளுங்களெல்லாம் கொன்று அந்த நாட்டு பிரசிடெண்ட்டை பிடிச்சி ஜெயிலில் போட்டு 3 வருஷம் சென்று தூக்கு தண்டனை கொடுத்தா மற்ற நாடாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மற்ற நாட்டுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கணுமா? இப்போ சடாம் ஹுசேன் நாடு ஈராக் நாடு அந்த நாட்டுக்கு எண்ணெய் இருக்குது, இல்லைன்னு இல்லை, எண்ணெய் உற்பத்தி ஆகுது. அந்த எண்ணெயை சடாம் ஹுசேன் மக்களுக்கு தான் பாவிச்சிருக்காரு. அந்த பணத்தை கிடைக்கிற எண்ணெயை விற்று மக்களுக்கு தான் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. தவிர அவர் எந்த காசும் எடுத்துக்கல. எல்லாம் மக்களுக்கு தான், நாட்டுக்கு தான், நாட்டு உடைமையை ஆக்கிட்டாரு. நாட்டுக்கு அந்த எண்ணெய் சொந்தமாயிருச்சு. எந்த நாடும் வாங்க முடியாது, இவர் அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது. இப்படி தான் போயிருக்குது கதை. ஸோ இப்போ எண்ணெயில் கிடைக்கிறத வச்சு தான் அவர் நாட்டில் மக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதோட அவர் சடாம் ஹுசேன் அந்த நாட்டில் பிரசிடெண்ட்டாக உள்ளவர். இந்த அமெரிக்கா நாடு எப்படி அதான் அந்த ஐநா சபை, ஐக்கிய நாட்டு சபை, அவனுங்க சொன்னானுங்களாம், போய் அவனை பிடிச்சி தூக்கில் போடுன்னு. ஐக்கிய நாட்டு சபை இவனுங்க சொல்லியிருக்கானுங்க, இவனுங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீ அமெரிக்காவில் பார்லிமெண்ட்டில் வேலை செய்கிறியா? அந்த வேலையை நீ பாரு, உன் நாட்டை பாரு. மற்ற நாடு கூட நீ பேச்சு வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. ஆனால் மற்ற நாட்டுக்கு நீ கெட்டதை பண்ணாத. அமெரிக்கா அரசாங்கம் கெட்டதை பண்ணியிருக்குது. யாருக்கு? சடாம் ஹுசேனுக்கு பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு பிரசிடெண்ட்டை பிடிச்சி அப்புறம் ஜெயிலில் போட்டு தூக்கு போடுறதுக்கு அமெரிக்கா அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை. அவனுங்களுக்கு உரிமை இல்லை. அந்த வெள்ளைக்காரனுங்க இருக்கானுங்களே அமெரிக்காவில் உள்ளவனுங்க, பொலிட்டிக்கில் அரசாங்கத்தில் உள்ளவனுங்க, அவனுங்களுக்கு இது உரிமையே இல்லை. உரிமை இல்லாமல் இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு! ஒரு நாட்டு தலைவரை தூக்கு போடுறது, பிள்ளைங்களை கொன்றது, அவரோட பிள்ளைங்க பொலிட்டிக்கில் இருந்தால் வந்துடுவாங்களா? அந்த ஒரு கெட்டணமா அமெரிக்கா அரசாங்கத்துக்கு ரொம்ப கெட்டணம், பொறாமை, வஞ்சகம், சூதுவாது நிறைய பிடிச்சிருக்குது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு. அது அமெரிக்கா அரசாங்கத்தில் வேலை செய்கிற வெள்ளைக்காரனுங்க, பாவிங்க, அவனுங்களுக்கு இருக்க எல்லாம் கெட்டணம், சூதெல்லாம் இருக்குது. விளையானுங்க எப்படி விளையாண்டுட்டானுங்க பார்த்தீங்களா? சடாம் ஹுசேன் விஷயத்தில் பிள்ளைங்களை கொன்று, அவரையும் கொன்று, பேரனையும் கொன்று, இப்படி அநியாயம் பண்ணியிருக்கானுங்களே. அந்த நாய்களை, வெள்ளைக்காரன் நாய்களை அடக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அவனுங்களை அடக்கி இருக்கக்கூடாதா? முந்திய 3 வருஷம் ஜெயிலில் இருந்தாரே, ஏன் அந்த சமயம் மற்ற நாடுகள்லாம் போய் அமெரிக்கா அரசாங்கத்தை கேட்டு அவனுங்களை எச்சரிக்கை பண்ணி இருக்கணும். அப்பா பேசாமல் இருந்திருப்பானுங்க. இப்போ ஈராக் நாட்டு மக்களுக்கு சடாம் ஹுசேனை பிடிக்கல. நாட்டு மக்களுக்கு, ஈராக் நாட்டில் உள்ளவங்களுக்கு சடாம் ஹுசேனை பிடிக்கலன்னா ஈராக் நாட்டு மக்கள் அவங்க தான் சடாம் ஹுசேனுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்துருக்கணும். சரி, அவரை பதவியிலேருந்து வெளியாக்கணுமா? ஈராக் நாட்டு மக்கள் பதவியிலேருந்து வெளியாக்கணும். அந்த நாட்டு மக்களுக்கு சடாம் ஹுசேன் பிடிக்கலன்னா அந்த நாட்டு மக்கள் தான்
சடாம் ஹுசேனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டில் உள்ள பிரசிடென்ட்டுக்கும் 2 பேர்த்துக்கும் பிடிக்கலன்னு வச்சுங்க. சடாம் ஹுசேனுக்கு பிடிக்கலன்னு இல்லை, நாட்டு மக்களுக்கு, ஈராக் நாட்டு மக்களுக்கு சடாம் ஹுசேனை பிடிக்கல. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவரை வந்து பிடிக்கலையா, ஒன்று பதவியிலேருந்து வெளியாக்கி இருக்கணும், அல்லது மக்கள் ஏதாச்சும் தீர்ப்பு சடாம் ஹுசேனுக்கு பண்ணியிருக்கணும். மக்கள் சடாம் ஹுசேனை கொல்றாங்களா, ஏதாச்சும் பண்ணுறாங்களா, அது அந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போகுது, நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அமெரிக்கா அரசாங்கம் அந்த நாய்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவனுங்க ஏன் இதில் கலந்தானுங்க? அமெரிக்கா நாடு ஏன் இந்த விஷயத்தில், ஈராக் விஷயத்தில், சடாம் ஹுசேன் விஷயத்தில் ஏன் கலந்துக்கிட்டானுங்க? ஓவர் தானே, ஓவரான செய்கள் தானே. அப்படின்னா அவனுங்களுக்கு, அமெரிக்காக்காரனுங்களுக்கு என்ன மனசில் என்னன்னா, ஈராக் நாடுன்னா அமெரிக்காக்காரங்களுக்கு இலக்காரம். என்ன அநியாயம் பண்ணியிருக்கானுங்க, எவனுமே தட்டி கேட்கல, எல்லாம் மூடிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டானுங்களே குறவானுங்க. நாட்டில் உலகத்தில் எத்தனை நாடுங்க இருக்குது, எவனாச்சும் கேட்டானா? கொலையை பண்ணினது அந்த நாட்டில், ஈராக் நாட்டில் உள்ள ஷியாம் மக்கள். சடாம் ஹுசேனுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா, வெள்ளைக்காரனுங்க, அமெரிக்கா வெள்ளைக்காரனுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஈராக் நாட்டில் முந்தி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே 2003. வெள்ளைக்காரனும் ஷியாம் மக்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்கள்ல. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டது யார்? ஷியாம் மக்கள் தானே. ஷியாம் மக்கள் எங்கே உள்ளவனுங்க? ஈராக் நாட்டில் உள்ளவங்க. ஈராக் நாட்டில் உள்ளவனுங்க அமெரிக்கா அரசாங்கத்துக்கோட சேர்ந்துக்கிட்டு சடாம் ஹுசேனுக்கு எதிராக அநியாயம் பண்ணியிருக்கானுங்க. போஸ்டர் போட்டு ஒட்டி, சடாம் ஹுசேனோட சிலையில் போஸ்டர் போட்டு ஒட்டி, முகத்தெல்லாம் இது அமெரிக்கா கொடி இருக்குது, ஃப்ளாக்கு, அது போட்டு எல்லாம் மூடி, சடாம் ஹுசேன் முகத்தில் எல்லாம் மூடி, கடைசியில் அந்த சிலையை கழுத்தில் கைத்தை கட்டி அந்த சிலையை அப்படியே சாய்ச்சிட்டானுங்க. நான் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிலையை சாய்ச்சிட்டாங்க. அமெரிக்காக்காரனுங்களும் சேர்ந்து தான் அந்த ஷியாம் மக்களோட சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்ணியிருக்கானுங்க. அப்போ அமெரிக்காக்காரனுங்க எப்படிப்பட்டவனுங்களா இருப்பானுங்க? நல்லவனுங்களா, கெட்டவனுங்க, பயங்கரமாக கெட்டவனுங்க, பயங்கரமானவனுங்க. அமெரிக்கா நாடு ரொம்ப மோசமான நாடு. அந்த அமெரிக்கா நாடு கூட எவனுமே பேச்சு வச்சுக்கூடாது. அமெரிக்கா நாடு கூட எவனுமே போய் வியாபாரம் பண்ணக்கூடாது. அமெரிக்கா நாட்டு கூட வியாபாரம் பண்ணக்கூடாது, வணிகம் பண்ணக்கூடாது. அந்த நாடை ஒதுக்கி வைக்கணும். வியாபாரம் இருக்கக்கூடாது, வேறு எந்த இது விற்கிறது வாங்குறது எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ப்ராடக்டும் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவிலேருந்து போகக்கூடாது, எவனுமே வாங்கக்கூடாது. அந்த அமெரிக்கா நாடை தனித்து விடணும், அந்த நாடு தனியாக கிடக்கணும். சடாம் ஹுசேனுக்கு பண்ணின பாவத்துக்கு நான் சொல்கிறேன்,